ஹலோ ஹோம் ட்ரீமர்ஸ், நான் ராஜேஷ் ராமநாதன், சிவில் இன்ஜினியர். இன்றைய வீடியோ பதிவில் ப்ரிப்பரேஷன் ஆர் ப்ரீ செக்கிங் ஆஃப் இன்டர்னல் வால் பிளாஸ்டிங். ஒரு ரூமுடைய உள்பூச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், சரி செய்யணும் போன்ற விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு வீட்டுடைய ஹால் ஸ்பேஸ், அதாவது லிவிங் அண்ட் டைனிங் ரூம். இந்த ரூமில் தான் நம்ம இன்டர்னல் பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், சரி செய்யணும் போன்ற விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அனைத்து விஷயங்களையும் செக் பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் பதிவுக்காக திரும்பவும் எப்படி பண்ணியிருக்கோன்றதை நான் இங்கே சொல்கிறேன். இந்த ரூமுடைய சைஸ் பார்த்திங்கன்னா அகலம் 10 அடி, நீளம் 16 அடி, அதாவது வித்து பார்த்தீங்கன்னா 10 அடி, லென்த் 16 அடி. இந்த ஆப்போசிட்ல இருக்க டோர் தான் வந்து மெயின் டோர் என்ட்ரன்ஸ். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 3 அடி அகலம், 7 அடி உயரம். இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிச்சனுடைய என்ட்ரி ஓப்பன். இதுக்கு வந்து டோர் கிடையாது. இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 3 அடி அகலம், 7 அடி உயரம். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் உடைய என்ட்ரன்ஸ். ஸோ பெட்ரூம் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 3 அடி அகலம், 7 அடி உயரம். ஏற்கனவே பிரிக் ஒர்க் போடும்போது டோருடைய என்ட்ரன்ஸ் சைஸையும் விண்டோ ஓப்பன் சைஸ்லாம் நம்ம செக் பண்ணியிருப்போம். இருந்தாலும் மறுமுறை ஒரு தடவை செக் பண்ணுறதுல தப்பு ஒன்றும் இல்லை. பட்டன் மார்க் வைக்காமல் இன்டர்னல் பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி செஞ்சால் எந்த ரூமுடைய அளவும் மூலமட்டத்துக்காக கிடைக்காது. அறையுடைய நீளமான சுவரை அடிப்படையாக கொண்டு மூலமட்டத்துக்காக திருப்பி மற்ற சுவர்களில் மெஷர்மெண்ட்டுக்காக பட்டன் மார்க்கை முதல்ல கீழே ஃபிக்ஸ் பண்ணணும். ரூமுடைய எல்லா சுவர்லையும் கீழே பட்டன் மார்க் ஃபிக்ஸ் பண்ண பிறகு தூக்கம் பார்த்து சுவரோடைய மேலே வந்து அந்த பட்டன் மார்க்கை கடத்தி மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியும். கீழே வச்சுருக்க பட்டன் மார்க் மாதிரியே நம்ம மேலேயும் தூக்கம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா வால்லையும் அதை நம்ம கடத்திருக்கிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம். மேலே டாப்பில் வச்ச பிறகு கீழைக்கும் மேலைக்கும் நூலை பிடிச்சி மையத்திலையும், அதாவது 10 அடி உயரம்னா 5 அடி உயரத்தில் மையத்திலையும் நம்ம அந்த பட்டன் மார்க்கை கடத்தி ஃபிக்ஸ் பண்ணணும். பொதுவாக கலவையோடைய பூச்சி கணம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரை இருக்கலாம். நீங்கள் சுவத்தில் பார்த்தா தெரியும். அதிகபட்சம் எல்லாம் 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் நம்ம பட்டன் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கலவை கணம் 1 இன்ச்சுக்கு மேலே போகாமல் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிறது முக்கியம். ஆனால் நமக்கு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பூச்சி கணம் 1/2 இன்ச்சு வருது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டு வேலை போடும்போது மூலமட்டத்துக்காக திருப்பி நம்ம போட்டிருந்தாலும் தவறுதலாக மூலமட்டம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா பூச்சியில் அந்த கணம் கூடும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாலோடைய அதர் எண்டு, அந்த முனையை பார்த்தீங்கன்னா பட்டன் மார்க்குடைய கணம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் மார்க்குடைய கணம் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் மூலமட்டம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. இந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அதை நீங்களே நல்லா வீடியோவில் நல்லா பார்க்கலாம். ஆனால் அந்த ஒரு கார்னர் மட்டும் பட்டன் மார்க் மிஸ் ஆகிருக்கு. அது மிஸ் ஆனதுனால அதனுடைய வித்தியாசம் வந்து கலவை கணத்தில் வந்து கூடுதலாக காட்டுது. அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒருவேளை கலவை கணம் 1 இன்ச்சுக்கு மேலே போகுதுன்னா அதை நம்ம டபுள் கோட்டாக பண்ணணும். அதாவது எப்படின்னா, இப்போ 1/2 இன்ச்சு வர இடத்துல 3/4 இன்ச்சு வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணிட்டு ரப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபைனல் கோட்டை அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து ஒரு நாள் வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கோட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி கலவையை அப்ளை பண்ணிவிட்டு நாள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே போகக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான கணத்துக்கு மேலே அதிகமாக வருதுன்னா கலவையை அப்ளை பண்ணி மட்டப்பலகையால் மட்டம் பண்ணி அந்த இடத்துல கோடு போட்டு தான் போகணும். அப்போ தான் அடுத்த நாள் பண்ணுற ஃபினிஷிங் கோட் நல்ல பாண்டிங்காக பிடிக்கும். ரூமில் இருக்க அனைத்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் பிவிசி கான்டியூட் லைனையும் கலவையால் பக்காவாக பேக் பண்ணணும். பேக் பண்ணாமல் நம்ம நேரடியாக பிளாஸ்டிங் பண்ணக்கூடாது.
எல்லா எலக்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸையும் பக்கத்தில் இருக்க பட்டன் மார்க்லேருந்து நூல் பிடிச்சி செக் பண்ணி பார்க்கணும். அதாவது நம்ம பட்டன் மார்க்லேருந்து உள்ளே இருக்கலாம், ஒருபோதும் வெளியே இருக்கக்கூடாது. ஒருவேளை வெளியே இருக்குதுன்னா பிளாஸ்டிங் பண்ண பிறகு நம்மளால் டாப் பிளேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், பக்கத்தில் இருக்க இந்த பட்டன் மார்க்லேருந்து இந்த பாக்ஸ் ஆனது உள்ளே இருக்கணும், ஒருபோதும் வெளியே இருக்கக்கூடாது. அப்படி வெளியே இருந்துச்சுன்னா திருப்பி நம்ம பிளாஸ்டிங் பண்ண பிறகு உடைச்சிட்டு திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸையும் நான் சொன்ன மாதிரி அப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த பாக்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 பக்கத்துலேயும் இருக்க மூல மட்டத்துப்படி நூலை பிடிச்சி அந்த நூலுக்கு உள்ளதான் இருக்கான்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதே மாதிரி உயரத்தையும் நம்ம ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிவி ஃபிக்ஸ் பண்ணுற லொக்கேஷன், அதனால் டிவியோடைய பாயிண்ட்ஸ் இது. ஸோ இந்த பாக்ஸையும் நம்ம இதே மாதிரி தான் நம்ம 4 பட்டன் மார்க்கு நூல் பிடிச்சி அந்த நூலுக்குள்ளே தான் இந்த பாக்ஸ் வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருபோதும் பட்டன் மார்க்கை விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே வந்துச்சு அப்படின்னா நமக்கு 2 வேலையாகிடும். திருப்பி பிளாஸ்டிக் பண்ண அப்புறம் உடச்சி வைக்கிற மாதிரி ஆகிடும். எலக்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி கலவையை பக்காவாக அப்ளை பண்ணிவிட்டு பேஸில் அப்புறம் தான் மெட்டல் பாக்ஸை அங்கே ப்ளேஸ் பண்ணணும். லெவலை செக் பண்ண பிறகு பாக்ஸை சுற்றி பக்காவாக கலவையால் பேக் பண்ணணும். லெவல் டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. லெவல் டிஃப்ரென்ஸ் சப்போஸ் வருதுன்னா நம்ம ஷீட் போட்ட பிறகு அது அலைன்மெண்ட் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப அக்வர்டாக இருக்கும் பட்சத்தில் எடுத்துட்டு வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அதனால் லெவல் செக் பண்ண வேண்டியது அவசியம். ஒருபோதும் மெட்டல் பாக்ஸ் ஆனது பூசினதுக்கப்புறம் வெளியே வர்றதை அவாய்ட் பண்ணும் வகையில் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா பொதுவாக மெட்டல் பாக்ஸ் நம்ம சுவிட்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட்லேருந்து 4 ஃபீட் 3 இன்ச் அந்த ஹைட்டில் வைப்போம். ஸோ அந்த ஹைட்டையும் நம்ம ஃப்ளோர்லேருந்து செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பொதுவாக பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே ஜென்ரலாக ஒரே லெவலில் தான் இருக்கும். ஸோ அந்த லெவல் டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி லெவல் டிஃப்ரென்ஸ் வந்தால் என்ன ஆகும்னா ஒரே ரூமில் பார்க்க வித்தியாசமாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. இதே டிவி ஃபிக்ஸ் பண்ணுற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டிவியோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே 2.5 அடி உயரத்தில் தான் இருக்கும். ஸோ அது செப்பரேட்டாக நம்ம லெவலில் செக் பண்ணிக்கணும். மற்றபடி எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் ஒரு ரூமில் வர எலக்ட்ரிக்கல் பாக்ஸுடைய ஹைட் எல்லாமே ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி நம்ம உறுதிப்படுத்திக்கணும். நம்ம எலக்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸ் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் டிபி பாக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரே விஷயம், மெட்டல் பாக்ஸ் எலக்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸ் ஆனது பட்டன் மார்க்லேருந்து உள்ளே இருக்கணும். ஆனால் டிபியை பொறுத்த வரைக்கும் பட்டன் மார்க்லேருந்து ஒரு 10 mm வெளியே இருக்கணும். இந்த ஃப்ரேம்லேயே கொடுத்துருப்பாங்க, ஒரு வரும்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த வரைக்கும் தான் உள்ளே இருக்கணும். அந்த ஒரு 10 mm வெளியே இருக்க மாதிரி நம்ம பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். இல்லைன்னா நம்ம மேலே மூடுற மூடியானது மேலே படியாது. எல்லா எலக்ட்ரிக்கல் பிவிசி கான்டியூட்ஸும் ஃபிக்ஸ் பண்ண மெட்டல் பாக்ஸுக்கு ஒன்று ஹரிசாண்டலாக கொண்டு வரணும், இல்லை வெர்டிக்கலாக கொண்டு வரணும். ஒருபோதும் டயகனலாகவோ ஜிக்ஸாக்காக வளைச்சி கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒயரிங் பண்ணும்போது நமக்கு ஒயர் இருக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். ரெண்டாவது நம்ம பிளாஸ்டிங் பண்ண பிறகு நம்ம கான்டியூட் லைன் மறைஞ்சிடும். ஸோ எந்த இடத்துல லைன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எந்த இடத்துல லைன் கன்வே ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏதாவது ஃப்யூச்சரில் ஹேங்கிங் பர்பஸுக்காக நம்ம ஆணி அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம அன்னெசரியாக அந்த இடத்துல நம்ம லைன் மேலே டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம அவாய்ட் பண்ணணும். பிளாஸ்டரிங் பண்ண வேண்டிய ஏரியாவில் இருக்கிற எல்லா காங்கிரீட் சர்ஃபேஸையும் நம்ம ஹேக்கிங் பண்ணணும், அதாவது ரஃப் பண்ணணும். ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணுற பிளாஸ்டரிங் நல்ல பாண்டிங் ஏற்படாது. அதனால் ஃப்யூச்சரில் ஹாலோ சவுண்ட், அதே சமயம் கிராக் விடுறது, உடஞ்சி கீழே விடுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் காலம், பீம், அதே மாதிரி லிண்டலுடைய பாட்டம் எங்கெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கோ எல்லா இடத்துலையும் கம்பல்சரி ஹேக்கிங் பண்ணி தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டோ ஓப்பனிங் ஏதாவது வருது, அதே மாதிரி வென்டிலேட்டர் ஓப்பனிங் ஏதாவது வருதுன்னா ஆஸ் பர் டிராயிங் படி நமக்கு அந்த ஓப்பன் சரியாக தான் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும்.
பொதுவாக டோர் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு வாலுக்கும் டோர் ஃப்ரேமுக்கும் ஒரு கேப் இருக்கிறத நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஆனது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு விரல் கனம் உள்ளே போகிற அளவுக்கு அதிகமாக இருக்கும். அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து ஒரு அரை ஜல்லி பயன்படுத்தி காங்கிரீட்டாக வந்து அந்த இடத்துல வந்து பேக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வெறும் கலவையை வந்து ஸ்ட்ரைட்டாக பிளாஸ்டிக் பண்ணுறப்ப கலவையை வச்சு பேக் பண்ணிட்டு பிளாஸ்டிக் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். இது வந்து அது மாதிரி பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, வெறும் கலவையாக வைக்கும் பட்சத்தில் ஃபியூச்சரில் வந்து நம்ம டோர் ஃப்ரேம் ஷேக் ஆகும்போதோ டோரை திறக்கும் போதோ அந்த இடத்துல ஒரு கிராக் ஃபார்ம் ஆகிட்டு ஃப்ரேம் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கிராக் டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு லீன் மிக்ஸ் காங்கிரீட்டால் அதை கேப் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பேக் பண்ணணும். கட்டு வேலை போடும்போது நம்ம அந்த சாரம் போடுறதுக்காக சாரம் ஹோல்ஸ் வந்து விட்டுருப்பாங்க. அது வந்து பிரிக் ஒர்க் பண்ண பிறகு பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹோல்ஸ் தேவைப்படாது. ஸோ அதனால் வந்து பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஒரு கல்லை வச்சு பக்காவாக பேக் பண்ண வேண்டியது அவசியம். காங்கிரீட் சர்ஃபேஸும் பிரிக் ஒர்க் சர்ஃபேஸும் மீட் ஆகிற ஜாயிண்டில் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் காரணமாக கிராக் ஏற்படும். இதை தவிர்ப்பதற்காக ஃபைபர் மெஷ் மார்க்கெட்டில் கிடைக்குது. இது 4 இன்ச் அகலத்துலையும் 6 இன்ச் அகலத்துலையும் கிடைக்குது. இந்த அகலமானது இந்த ஜாயிண்ட்டுக்கு சென்டராக வர மாதிரி நம்ம அந்த ஜாயிண்டில் கீழே இருந்து மேலே டாப் வரைக்கும் இந்த மெஷ்ஷை நம்ம பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணணும். இது காலத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த பீமுடைய பாட்டில் பிரிக் ஒர்க்கும் பீமும் மீட் ஆகிற அந்த ஜாயிண்ட்லையும் இந்த ஃபைபர் மெஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பக்காவாக பேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லேருந்து வர பிவிசி கான்ட்யூட்லேயும் இந்த ஃபைபர் மெஷ்ஷை பக்காவாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதே போல் லிண்டல் பீமும் பிரிக் ஒர்க்கும் மீட் ஆகிற ஜாயிண்ட்லையும் இந்த மெஷ் ஃபிக்ஸ் பண்ணுறதை உறுதிப்படுத்திக்கணும். பீமோடைய டாப், இந்த லிண்டல் பீமோட டாப்பில் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில், அந்த கலவை ஃபிக்ஸ் பண்ண இடத்துல இந்த மெஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லிண்டலுடைய பாட்டம், அதாவது வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பாட்டத்துலேயும் நீங்கள் வந்து இந்த பிவிசி மெஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணணும். பிளாஸ்டரிங் பண்ண வேண்டிய சுவற்றில் எந்தவித பழைய கலவையும் ஒட்டி இருக்கக்கூடாது. அதே மாதிரி மணல், தூசு இல்லை ஆயில் எதுவும் சிந்தி அதில் ஒட்டி இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒட்டி இருக்கு, சிந்தி இருக்கு, இல்லை பழைய கலவை பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அது முதல்ல முழுவதுமாக க்ளீன் பண்ண பிறகு தான் பிளாஸ்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவத்தை பக்காவாக ஈரம் பண்ணிட்டு தான் பிளாஸ்டிங் வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். எல்லா டோர் ஃப்ரேமையும் பட்டன் மார்க்கை அடிப்படையாக வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் பிளாஸ்டிங் பண்ண பிறகு ஃப்ரேம் ஆனது உள்ளே போகிறதோ இல்லை வெளியே வராமல் இருக்கிறத அவாய்ட் பண்ண முடியும். நம்ம ஃப்ரேமுக்கு 2 பக்கத்துலேயும் பட்டன் மார்க் வச்சுருக்கோம், அதாவது கீழேயும் வச்சுருக்கோம் மேலேயும் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃப்ரேமுக்கு இன்னொரு பக்கமும் நம்ம பட்டன் மார்க் வச்சுருக்கோம். இந்த 2 பட்டன் மார்க்கும் நூலை பிடிச்சி இந்த அலைன்மெண்ட் செக் பண்ணி தான் இந்த ஃப்ரேமை வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரேமுடைய சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ரூவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பிடிமானத்திற்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து கலவைக்குள்ளே போகிற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே சமயம் ஃப்ரேம் ஆனது கலவை திக்னஸுக்கு தகுந்த மாதிரி இழுத்து வச்சும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஃப்ரேமை டாப்பில் லெவல் பார்த்து வைக்க வேண்டியது அவசியம். ஒரு பக்கம் இறங்கியோ ஏறியோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி வட்டுக்கு தூக்கம் பார்த்தும் வைக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் நம்ம கிளாம்பை நம்ம காங்கிரீட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களையும் பின்பற்றி நம்ம இன்டர்னல் பிளாஸ்டிங் செஞ்சோம்னா டைல் போடும்போது கோர்ஸ் வர்றதை தவிர்க்கலாம், ஜாயின்ஸில் கிராக்ஸ் வர்றதை தவிர்க்கலாம், கான்டியூட் பைப் எங்கெல்லாம் லே பண்ணியிருக்கோமோ அங்கே கிராக்ஸ் வர்றதை தவிர்க்கலாம், டோர் ஃப்ரேம் ஷேக் ஆகுது, கிராக்ஸ் வந்துருக்கு போன்ற விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம். மெட்டல் பாக்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு, டிபி பாக்ஸ் உள்ளே போயிருக்கு, சுவருடைய பூச்சி உடைஞ்சி விழுது, ஹாலோ சவுண்டு வருது போன்ற நிறைய விஷயங்களை நம்மளால் தவிர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.